ஹாய் வில்லேஜின்ட்ரோவின் அன்பான அழகான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு தரம் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து செக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நான் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒன்று நினச்சா வந்து அது ஒன்று நடக்குது அப்படின்னு நான் வந்துட்டு கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன நினச்சோமோ அதுதான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மையான கான்செப்டே. நான் வந்து இந்த கடலை விவசாயத்தை பற்றிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த கடலை செடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்னதாக இருக்கும்போதே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த செடி வந்து கொஞ்சம் நிறையா வந்து வளர்ந்துட்டு அதுக்கான பருவம் வந்து வந்துருச்சு. அதை வந்து பறிக்கிறோம். அதை பறிக்கிறதுனால தாங்க இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ரொம்பவே வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதாங்க வந்து உண்மையான விஷயமே. அப்படி என்ன ஏமாந்தீங்க? ஸோ நீங்கள் நினைப்பீங்க நல்லா தாங்க கடலை செடி இருக்குது, கொடி நல்லா பெரியதாக இருக்குது, கடலையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது போல இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைப்பீங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கடலை விவசாயம் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து 2 பட்டமாக வந்து எல்லா ஏரியாவிலுமே வந்து போடுவாங்க. பட் அதுவும் வந்து மலைப்பட்டத்தில் தான் வந்து அதிகமான விவசாயிகள் போடுவாங்க. மழையை வந்து எதிர்பார்த்து தான் வந்து அந்த கடல் விவசாயம் வந்து பெரும்பாலானோர் போடுவாங்க. பட் போர் வந்து அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பட்டங்களை மாற்றி இந்த கடல் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் அதே போல் தான் வந்து இதை வந்து ஆடிப்பட்டமாக நாங்கள் கணக்கு பண்ணி நாங்கள் வந்து போட்டிருந்தோம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து கடலை விவசாயம் இது வந்து நாங்கள் எதுக்கு போட்டிருந்தோம் அப்படிங்கிறத நான் வந்து அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள், அதில் செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க, லிங்க் தரேன். இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த விவசாயம் வந்து நாங்கள் எதுக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து எங்களோட ஓன் யூஸுக்காக தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அதாவது இதில் வந்து அதிகமான கடலை வைக்கணும், அதை கொண்டு போய் நம்ம விற்கணும், நிறையா காசு பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்களோட எண்ணம் கிடையாது. எங்கள் அப்பா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கள் அப்பாவோட தோட்டம் தான், எங்கள் அப்பா வீட்டு விவசாயம் தான். எங்கள் அப்பா பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து மட்டன் வியாபாரின்னு சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் நிறைய ஆடுகள் வந்து நிறையா வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ஆடுகளுக்கான தீனி வந்து கிடைக்கிறதுக்கான டைம் வந்து இது கிடையாது, எங்களால் வந்து எடுத்து போட முடியல அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு நிறையா ஏக்கர் கணக்கில் நாங்கள் வந்து இது போட்டிருந்தோம். முக்கியமாக இதோட மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த கால்நடைகளுக்கான ஒரு தீவனமாக தான் நாங்கள் வந்து இதை கணக்கு பண்ணி நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அப்படி தான் நாங்கள் நினச்சி போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் எங்கள் மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா கடலை வைக்கும், ஸோ அதில் வந்து நமக்கு வந்து நிறையா லாபம் பார்க்கலாம். அதாவது ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கடலை வச்சிருச்சு அப்படின்னா வந்து அதை விற்றுட்டு நம்ம வந்து அதில் நிறையா லாபம் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நமக்கு இந்த செடியும் பார்த்திங்களா நம்மளுடைய கால்நடைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அப்படி நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து போட்டோம். பட் இருந்தாலுமே வந்து அந்த ஆடிப்பட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறையாவே வந்து எல்லாருக்குமே வந்து கடலை வந்து வைக்காதுங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த பாருங்கள், அந்த கடலை பாருங்களேன், ஒரு தூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கூட இருக்கிற மாதிரி இருக்காது. அப்படி அந்த 10 இருந்ததுன்னா வந்து சேதாரமாக தான் இருக்கும். இந்த பருவத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க எங்களுக்கு வந்து ஏமாற்றம் தாங்க மிஞ்சிச்சு. எங்களுக்கு வந்து என்ன ஒன்றுனா வந்து இந்த செடி வந்து நாங்கள் எப்படி நினச்சோமோ அதே தான், அது மட்டும் வந்து கிளியராக கிடச்சிருக்கு. அந்த செடி மட்டும் கொஞ்சம் நல்லா பழுவாக இருந்து கால்நடைக்கு தீவனமாக கிடச்சிருக்கே தவிர மற்றபடி வந்து கடலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாது. முழுக்க அந்த டைம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வந்து அதிகமான தண்ணி வந்து எங்கள் தோட்டக்காரர் வந்து அதிகமாக வந்து பாய்ச்சிட்டாரு. ஸோ அதான் வந்து காரணமாக இருக்கும் போல இருக்குது. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு வந்து டேமேஜ் தான். இன்னொரு முறை இது மாதிரி போடலாமா அப்படிங்கிறத யோசிக்கிறதே வந்து விட்டுடலாம் போல இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. நம்ம எப்போதுமே வந்து ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கடலை வந்து போடவே கூடாது. இந்த கார்த்திகை மார்கழி பட்டம் போட்டு நம்ம வந்து தகுந்த பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து
குறைந்த முதலீடு போட்டு அதிகமான லாபம் வந்து நம்ம வந்து ஈட்டிக்கலாம். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பாருங்க படர்ந்து கிடக்கு அந்த கடலை கொடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப படர்ந்து கிடக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த 1-2 கடலை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். அதுக்கும் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த மயில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈவினிங் டயத்துலேயும் காலையிலையும் என்ன பண்ணிடுது அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து கொத்தி சாப்பிட்றோம் ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க வந்து முக்கியமான பிரச்சனையாகவே இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி பாம்பு பாருங்கள், இந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து அந்த அந்த செடிக்குள்ளெல்லாம் போய உள்ளுருவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பாம்பு வந்து அதிகமான பாம்பு வந்து அந்த செடிக்குள்ளே இருக்க என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கடலை கொடி பிடுங்குறதுக்காக இதுவே ஒரு பயம் ஆயிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேலையாளர்கள் முதல் நாள் வந்தவங்க அடுத்த நாள் வரவே இல்லை. ஏன்னா பயமாக இருக்குது, பாம்பு கொத்திடும் போல இருக்குது. ஏன்னா குட்டி குட்டி பாம்பாக இருக்கிறதுனால நமக்கு அந்த கையிலே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த கொடியோடு சேர்த்துட்டு. கொஞ்சம் பெரிய பாம்பு அப்படிங்கும்போது அதை நம்ம பிடுங்க அந்த சவுண்டு கேட்டு ஓடிடும். இந்த குட்டி பாம்பு வந்து இந்த செடிக்குள்ளே நிறையா இருந்ததுனால வந்து பிடுங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ இதனால் இந்த விவசாயம் போட்டுட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பலத்த அடின்னு கூட நாங்கள் வந்து சொல்லலாங்க. எங்களுக்கு நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த செடி மட்டும்தாங்க எங்களுக்கு வந்து மிஞ்சிருக்கு, மற்றபடி இதை வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஆடிப்பட்டை வந்து இனிமேல் யாராவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து மறந்துடுங்க. இந்த டைமிங்கில் நமக்கு வந்து நம்ம அந்த கடலை போட்டு அந்த கரெக்டான பக்குவத்தோடு நம்மளால் யாராலையுமே வந்து எடுக்க முடியாது. நமக்கு வந்து மார்கழி பட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த கரெக்டான பக்குவத்தோடு நம்ம வந்து எடுத்துடலாம். பட் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த பட்டத்தில் நமக்கு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு முதலீடும் நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து அதிகமான லாபம் நம்மளால் எடுக்க முடியாது. நமக்கு வந்து ப்ரெஷர் தான் அதிகமாகும். அதனால இது வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து கடலை போட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து கடல் விவசாயம் அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம போட்ட உடனே நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம அதில் வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது கடலை கொடி பிடிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆள் விடணும். கடலை கொடி பிடிங்கினதுக்கப்புறம் அதை ஆயணும். ஆஞ்சிட்டுக்கப்புறம் அந்த கடலையை கொண்டு காய வச்சு அந்த வியாபாரி வந்து பார்த்துட்டு அந்த கரெக்டான பக்குவம் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து அந்த கடலை காய வைக்கணும். ஸோ நமக்கு வந்து வேலைப்பளு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமே வந்து ரொம்ப அதிகமாக தான் போகும். ஏன்னா நம்ம இதை வித்துட்டு நமக்கு வந்து நிறைய பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாபம் தான். பட் இது இந்த பட்டத்திலே வந்து அதிகமான விலைக்கு வந்து இதை வந்து யாருமே வந்து வாங்கிக்கிற மாட்டாங்க. ஸோ நாங்கள் பட்ட கஷ்டத்தை தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் தப்பான கமெண்ட் வந்து எதுவும் கொடுக்காதீங்கன்னா இதனோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது எங்கள் அப்பா வீட்டில் போட்ட விவசாயம். நாங்கள் இதில் என்ன பாதிப்பு அடைஞ்சோம், இதனால் வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எங்கள் வீட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அதுக்கான வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நல்ல விதமாக கொடுங்க. பட் தப்பான கமெண்ட் கொடுத்து என்ன நீங்கள் வந்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறதால என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.